ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, டிசைனர் டூல். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம எல்லாருமே இப்போ ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் வாட்ஸ்அப்லேயே எப்படி நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இந்த ஆப் மூலிமா செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போயிட்டு பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி மேக்கப் ஓவர்லே அப்படின்றத ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்ட உடனே ஒரு பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபோட்டோ செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ண நினச்சிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கலனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நான் சொல்கிறது. ஓகே நண்பா, அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பிட். இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே வரும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனா என்னுடைய நண்பர்கள் ஃபோட்டோ வச்சு பர்த்டே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா என்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய நண்பர்கள் பேரோ இல்லைனா உங்களுடைய பேரோ வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேரை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் வச்சுருந்தீங்களா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்லேயே நிறைய தமிழ் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ இல்லைனா உங்களுடைய நண்பர்கள் ஃபோட்டோ வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்களா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஹெச்டியில் சேவ் பண்ணிக்கிறதுனால சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு பின்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய நண்பர்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அதுக்கடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் வாட்ச். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மொபைலை யாரான ஒருத்தர் ஆட்டிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி யாரானா நம்மளுடைய மொபைலை திடீர்னு போயிட்டு பின்னாடி கண்டிப்பாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவாங்க. அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டை மாற்றி அவங்க என்டர் பண்ணிட்டாங்களா அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான் நண்பா இந்த ஆப். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்காங்க. அந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறதுனா இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் அலர்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்கும். அந்த பர்மிஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த இமெயிலுக்கு உங்களுடைய மொபைலை திருடி அவங்க வந்து பாஸ்வேர்டை தப்பாக என்டர் பண்ணாங்களா எந்த மெயிலுக்கு அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய நண்பர்கள் மெயிலோ இல்லைனா உங்களுக்கு யாரான தெரிஞ்சவங்களுடைய மெயிலோ இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைல் தொலைஞ்சா கூட உங்களுடைய நண்பர்கள் மெயிலுக்கு வந்து அந்த ஃபோட்டோவும் அந்த லொக்கேஷனும் வந்து சேர்ந்துடும். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலை வேறு யாரான திருடி அவங்க உங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பாஸ்வேர்டை என்டர் பண்ணாங்களா
இந்த மாதிரி தான் அந்த ஆப்பில் என்டர் பண்ண இமெயிலுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களன்னா உங்களுடைய மொபைலை யார் திறனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து உங்களுடைய முன்பக்க கேமராவில் அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலை யார் திறனது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் எந்த இடத்துல இருக்குது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லொக்கேஷனோட உங்களுடைய இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆப் வந்து எல்லாருடைய மொபைல் இருக்கணும். உங்களுடைய மொபைலை நீங்கள் தெரியாமல் தொலைச்சிட்டா கூட உங்களுடைய மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த ஆப்பை டவுன்லோட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கடுத்தது இப்போ நாலாவது பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரீன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மொபைல் ஸ்க்ரீனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலையும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உங்களுடைய மொபைலை கொடுத்துட்டா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியாது. என்னதான் டச் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. வெறும் போட்டோ மட்டும் தான் தெரியும். உங்களுடைய மொபைலை வேற யாரானா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா இந்த மாதிரி வச்சு தந்துருங்க. அது பின்னாடி அவங்களால என்னமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தானே சீக்கிரட்டாக சாட் பண்ணி இருக்கிறபோது அதை வேற யாரான எட்டி பார்த்தாங்களான்னா அதை மறைச்சி வைக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, அதுக்கடுத்தது நம்ம பஞ்சாவது பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அக்சபிலிட்டி. இது வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைனா நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா கண்டிப்பாக வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா அக்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உள்ளே போனீங்களா அக்சபிலிட்டி மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐக்கனும் இல்லை. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் ஒன்று வந்துடும். ஓகே நான் பாப்பா பாருங்கள், கீழே ஒரு ஐக்கன் ஒன்று வந்துருச்சு. இந்த ஐக்கன் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் ஒன் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னுடைய மொபைல் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, என்னால் ஒரே ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே ஹேண்டில் உங்களுடைய மொபைலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் பார்த்த 5 ஆப்பில் உங்களுக்கு எந்த பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய இந்த விடைபெறுவது நான் SURYA. பை பாய்.